ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆர்கே ஃபேமிலி vlogs. இந்த வீடியோ சாட்டர்டே சண்டேல எடுத்தது. இந்த 2 நாள் எப்படி போச்சு அப்படின்றத இந்த vlogல பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். அப்போ நான் வீடியோ போட்டதும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வீடியோவை மிஸ் பண்ணாமல் பார்ப்பீங்க. வாங்க இப்போ vlog கண்டினியூ பண்ணலாம். சாட்டர்டே அப்படின்றதுனால நாங்கள் கொஞ்சம் லேட்டாக தான் எழுந்திரிச்சோம். எழுந்திரிச்சதும் பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு அப்படியே கடைக்கு கிளம்பிட்டோம். ஆடி 18க்கு வீட்டில் சாமி கும்பிடுவோம். அதனால் அத்தை காலையில் போய் தீனு காருண்யாவை கூட்டிகிட்டு வந்தாங்க. மகா வந்து ஆஃப்டர்நூனுக்கு மேலே வருவா. சாப்பிட்டீங்களா? அம்மா எங்க? அம்மாவுக்கு எக்ஸாமா முடிஞ்சா? அம்மா முடிச்சுட்டு வரேனாலா? மகா டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்காக ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கா. அதனால் கோச்சிங் சென்டரில் இன்றைக்கி ஏதோ டெஸ்ட் எக்ஸாம் இருக்குது அப்படின்னு சொல்லி போயிருக்கா. அதை முடிச்சுட்டு மதியத்துக்கு மேலே வருவா. சண்டை கட்டாமல் விளையாண்டுட்டுருங்க, அத்தை கடைக்கு போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நானும் கமலும் கடைக்கு கிளம்பிட்டோம். இன்றைக்கி கடையை பார்த்துக்க வேண்டிய பொறுப்பு என்னோடது. கடையை நான் தான் காலையில் வந்து ஓப்பன் பண்ணேன். வாரத்துக்கு ஒரு நாள் நான் தான் கடை ஓப்பன் பண்ணுறேன். கடை ஓப்பனிங் அன்றைக்கி வந்து நம்மளால் வெளியே எங்கேயும் போக முடியாது. கடையிலேயே வேலை சரியாக இருக்கும். 2024 ஆகஸ்ட் 3 ஆடி 18 அன்னைக்கு நம்ம ஷாப் ஓப்பன் பண்ணோம். ஷாப் ஓப்பன் பண்ணி 1 இயர் ஆகுது. அனிவர்சரிக்கு பெருசாக எதுவும் பிளான் பண்ணல. போன வருஷம் ஆடி 18 அப்போ வந்து நம்ம கடை ஓப்பனிங் அப்படின்றனால வீட்டில் வந்து தாத்தா பாட்டிக்கு மாமாவுக்கெலாம் சாமி கும்பிட முடியல. அதனால் இந்த வருஷம் வந்து நம்ம சாமி கும்பிடணும் அப்படின்ட்டு பெருசாக வந்து அனிவர்சரிக்கு வந்து செலிப்ரேஷன் எதுவும் பிளான் பண்ணலை. செலிப்ரேஷனுக்கு தான் எதுவும் பிளான் பண்ணல. அட்லீஸ்ட் ஏதாவது டெக்கர் பண்ணலாம் அப்படின்ட்டு வாசலில் வந்து ஒரு பிளாஸ்டிக்கில் தோரணம் வந்து தொங்க விட்டோம். அவுட்லெட்டோட ஃபஸ்ட் இயர் அனிவர்சரி அப்படின்றனால கடைக்கு நேரில் வந்து வாங்குறவங்களுக்கு 10% ஆஃபர் போட்டிருக்கோம். இந்த ஆகஸ்ட் மந்த் ஃபுல்லாகவே இருக்கும். திண்டுக்கல்ல இருக்கீங்க அப்படின்னா கடையை நேரில் விசிட் பண்ணி பாருங்கள். அப்போ ஆன்லைனில் வாங்குறவங்களுக்கு இல்லையா அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. சீக்கிரமாக ஆஃபர் பிளான் பண்ணிவிட்டு சொல்கிறேன். ஈவினிங் ஒரு அவார்ட் ஃபங்க்ஷன் இருந்தது. அதுக்காக நானும் கமலும் வந்தோம். ஆக்சுவலாக இந்த அவார்ட் ஃபங்க்ஷன் வந்து திண்டுக்கல் இன்ஃப்ளூயன்சர்ஸ் மீட்டப் மாதிரி இருந்தது. இந்த ஈவெண்ட்டை ஆர்கனைஸ் பண்ணது திண்டுக்கல் பிஸ்னஸ் உமன்ஸ் அசோசியேஷன். திண்டுக்கல் சரௌண்டிங்கில் இருக்க இன்ஃப்ளூயன்சர்ஸ் எல்லாரையும் கூப்பிட்டு அவார்டு கொடுத்தாங்க. இதில் எனக்கும் ஒரு அவார்டு கொடுத்தாங்க. இன்ஃப்ளூயன்சர் அப்படின்றத தாண்டி ஆண்ட்ரப்ரனர் அப்படின்னு சொல்லி எனக்கு கொடுத்தாங்க. எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. அதுவும் அவார்டு டெல்டா செந்தில் சார் கையால் வாங்கினேன். செந்தில் சார் எனக்கு பெரிய இன்ஸ்பிரேஷன். சின்ன லெவலில் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி இப்போ பெருசாக சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போயிட்டுருக்காரு. பர்சனலாக எங்கள் கடைக்கு நேரில் வந்து எங்களை பார்த்து பேசிட்டு போனார். நிறைய விஷயங்கள் நல்ல விஷயங்கள் எங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிட்டாரு. சார் என்னை பார்த்ததுமே கமல் வரலையா அப்படின்னு கேட்டார். கமல் கீழேருந்து வீடியோ எடுத்துகிட்ருக்காரு சார் அப்படின்னு சொன்னேன். ஈவெண்ட்டில் நிறைய பேரை பார்த்தோம். நிறைய பேர் கூட பேசும்போது ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. ஃபுல் ஈவெண்ட்டுக்கும் இருக்க முடியல. இன்றைக்கி மகா பிள்ளைங்கள்லாம் வந்திருக்கனால சரி கொஞ்சம் சீக்கிரமாக வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சீக்கிரமாகவே கிளம்பி வந்துட்டோம். வாடியாயா எங்கடியாயா போன? சூட சுற்றக்கூடாதுடி, உங்களையே தாண்டி சுற்றி வெளியே போடணும். டேய் தீனு உட்காரு. தீனு காருன்னு தலையில் நிறைய வச்சிருப்பான். சுத்தியாச்சு, ஒவ்வொருத்தரையும் தூக்கி அப்படியே பொத்துன்னு போடணும். இது சண்டே மார்னிங் எடுத்த வீடியோ. பிள்ளைங்க காலையில் எந்திரிச்சதுலேருந்து டிவி விளையாட்டு இப்படியே தான் ஓடிட்டுருக்கு. நாங்களுமே கொஞ்சம் லேட்டாக தான் எந்திரிச்சோம். காலையில் அத்தை சாதமும் ரத்த பொரியலும் பண்ணியிருந்தாங்க. காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டை சாப்பிட்டுட்டு அப்படியே நான் வீடியோ எடிட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இன்றைக்கி வெளியே எங்கேயும் போகாமல் வீட்டுக்குள்ளே ஏதோ தூங்கி எந்திரிச்ச மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது. ரொம்ப லேசியாக இருந்தது. காலையிலேருந்து என்னடா விளாண்டிங்க? அது என்னது பூஸ்ட் விளாண்டிங்க. இப்போ என்னது கார்டு எடுத்து வச்சு விளாண்டுட்டு இருக்கீங்க, யூனோ கார்டு. அங்கிட்டு டிவி ஒரு பக்கம் ஓடிக்கிட்டு இருக்கு. ஒரு வேலையும் செய்யலை. காலையிலேருந்து இப்படியே தான் உட்காந்துருக்கீங்க. புக்ஸ் எல்லாம் வச்ச இடத்துல அப்படியே இருக்குது. இன்னைக்கு எங்கள் வீட்டில் எங்கள் நாத்தனார் சமையல் வச்சுருக்க. இது சிக்கன் கிரேவிக்கு ஒன்றுமே இல்லை. தட்டப்புட்ட சமையல். கடுகுல சீரகம்ல
மிளகு இல்லை. இன்றைக்கி என் வீடியோ பார்க்குறவங்களுக்கு அது தெரிஞ்சிடும் 2-3 மாதமாக நான் மல்லிகை சாமான் வாங்க போகலைன்னு. அதை நீ அங்கேருந்து நீ கம்பளியம்பட்டியிலேருந்து வந்து சொல்லணும்னு அவசியம் இல்லை, நானே சொல்லிட்டேன். ஒன்றுமே இல்லை. கடுகுலாம் இருக்குது. கடுகு மட்டும் இருக்கு. மிளகு இங்கே இருக்கு. சீரகம் மிளகு காலி ஆயிடுச்சு. சீரகம் இருக்கு. நான் வாய்ஸ் கொடுத்துட்டு இருந்தனால சொன்னால் உன்னால் எடுக்க முடியாதுன்னு நான் சொல்லலை. ஃப்ரிட்ஜுக்குள்ளே இருக்கு. இன்றைக்கி மதியம் லஞ்சு எங்கள் மகா தான் சமைச்சா. வீட்டில் ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்லிக்கிட்டே சமைச்சா. எங்கள் மகா கைக்கு கிடைச்சதெல்லாம் அள்ளி போட்டு சமைப்பா. ஆனால் என்ன சமைச்சாலும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா இருக்குது ரெசிபி சொல்லிடி அப்படின்னா, அந்த இது கொஞ்சம் போட்டேன் அது கொஞ்சம் போட்டேன், கைக்கு கிடைச்சதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் போட்டு செஞ்சேன் அப்படின்னுவா. கருப்பா இருக்கு. பெப்பரா? மிளகா போடலையா? மிளகாக்கு பதிலாக பெப்பர் போட்டுருக்கியா? உன் தங்கச்சி பெப்பர் சிக்கன் செஞ்சுருக்கா. பெப்பர் சிக்கன் கிரேவி பண்ணியிருக்காடா. ஓ நீ என்னைக்காவது செஞ்சிருக்கியா? சொல்லுங்கடா, வாங்கடா, வரிசையாக வாங்கடா. ஒரு வருஷம்தான் அந்த சமையலில் இன்ட்ரெஸ்ட் காட்டல. வரிசையாக கம்ப்ளைண்ட் பண்ணுங்கடா. நீ ஒரு தடவை கம்ப்ளைண்ட் பண்ணு, உன் பிள்ளைங்க ஒரு தடவை கம்ப்ளைண்ட்டு. நீ என்னைக்காவது செஞ்சிருக்கியா? செஞ்சதே இல்லை. உனக்கு பெப்பர் சிக்கன் நான் செஞ்சு கொடுத்ததே இல்லை. கண்மணி நீ சொல்லு. கண்மணி, அம்மா பெப்பர் சிக்கன் செஞ்சுருக்கனா இல்லையா? அம்மா பெப்பர் சிக்கன் கிரேவி செஞ்சதில்ல, பட் ட்ரை பெப்பர் சிக்கன் உங்களுக்கு செஞ்சு கொடுத்ததே இல்லை. பாப்பா கண்மணி உன்னோட இதெல்லாம் எடுத்து வைடா, பேகெல்லாம். ரசம் எப்படி வச்ச? கையில் கிடைச்சதெல்லாம் தூக்கி போட்டு ரசம் வச்சுருக்கா, கிரேவி வச்சுருக்கா. எப்படி செஞ்சேன்னு கேட்டால் சொல்ல மாட்டேங்கிறா. அதை நல்லா இருக்குன்னு இங்கே ஒருத்தர் உட்காந்து குடிச்சிக்கிட்டு இருக்கான். பேசாம இங்கே இருந்துக்க. யாரு? மீனாவா? யாரு? கம்பளியம்பட்டியில். சரி, ரெசிபி அனுப்பிச்சி விடு. போய் தூங்கு போ. ஏய், எப்படில இருந்துச்சு சமையல்? சாப்பாடு எப்படி இருந்துச்சு? நான் வைக்கிறது நல்லா இருக்கா, உங்கள் அத்தை வச்சது நல்லா இருக்கா? கண்மணி நீ சொல்லு. சாப்பாடு நல்லா இருக்கா? உனக்கு நான் வச்சது பிடிச்சிருக்கா, அத்தை வச்சது பிடிச்சிருக்கா? கண்மணி எங்க? கண்மணி தான் ஃபேவரட் பேத்தி. எதுக்கு கோச் எதுக்கு போனா? வருஷம் ஆடி 18 அன்னைக்கு தாத்தா பாட்டிக்கு எங்கள் மாமனாருக்கெலாம் வந்து படையல் போட்டு சாமி கும்பிட்றது வழக்கம். போன வருஷம் கடை ஓப்பனிங் அப்படின்றனால காலையில் ஃபுல்லாக அங்கே பிஸியாக இருந்தனால ஈவினிங் வந்து கறி எடுத்துகிட்டு வந்து சமைச்சு நம்மளால் படையல் போட்டு சாமி கும்பிட முடியல. எப்போவும் படையல் போடுறது மட்டன் எடுத்து சமைச்சு தான் வந்து படையல் போடுவோம். ஒரு வருஷமும் ஆடி 18 எங்கள் மாமனாருக்கு சாமி கும்பிடணும் அப்படின்றதுக்காக எங்கள் மகா வந்து கரெக்டாக வந்துடுவா. அம்மாவங்க வீட்டில் பார்த்திங்க அப்படின்னா சாம்பார் பொரியல் அந்த மாதிரி படையல் வச்சு காலையில் ரொம்ப சீக்கிரமாக பண்ணுவாங்க. நாங்கள் வந்து ஈவினிங் போல் பண்ணுவோம். நான்வெஜ் படையல் வந்து பண்ணுவோம். படையல் போட்ட சாப்பாட்டில் இருந்து கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து வச்சு அதை மறுநாள் காலையில் காக்காவுக்கு வந்து வைப்போம். ஃபேவரட் பேத்தி சாமி கும்பிடு. ஃபேவரட் பேத்தி தஞ்சை போயிடுச்சு, நான் அழுகு போயிடுச்சு.
கண்மணி நேரத்துக்கு தகுந்த மாதிரி ஆளுக்கு தகுந்த மாதிரி ஆக்டிங் பண்ணுவா. அத்தைக்கு கண்மணினா கொஞ்சம் பிரியம் ஜாஸ்தி. கையல் வந்து அது பிடிக்காது. உனக்கு அவள் தானே ஃபேவரட் பேத்தி அப்படின்னு சொல்லி எப்போ பார்த்தாலும் வம்பிழுத்துட்டே இருப்பா. இது சாப்பிட்டுக்கிறேன் ஃபஸ்ட்டு. இது சாப்பிட்டுக்கிறேன். சிக்கன் நினச்சேன். சிக்கன் கொஞ்சம் வை. என்ன வெள்ளை சோறு தான், எல்லா சோறும் ஒரே சோறு தான். ஏன் எப்படி இருக்கு? அம்மா ஊட்டி விட்டா போயிட்டு வரேன்னு முன்னாடி போறா. அவளா கார் எடுக்க போறா. சாமி கும்பிட்டு சாப்பிட்டுட்டு அப்படியே மகா அவங்க கிளம்பிட்டாங்க. மகா ஊருக்கு கிளம்புனனால அப்படியே கொண்டு போய் பஸ் ஸ்டாண்டில் பஸ் ஏற்றி விட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கிளம்பிட்டோம். கமல் யாரும் வர வேணாம், நான் மட்டும் கொண்டு போய் பஸ் ஏற்றி விட்டு வரேன் அப்படின்னு சொன்னாங்க. இல்லை நாங்களும் வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கிளம்பிட்டோம். போ ஏறு. வாங்கி கட்ட போறீங்கடி என்னைக்காவது ஒரு நாள். எல்லாரும் சேர்ந்து கட்டணும்னு போட போறாங்களா? இத யாராவது பாப்பா நம்ம எதுக்கு வந்திருக்கோம்? யாரை விடுறதுக்கு? பஸ் ஸ்டாண்ட்ல தான் விடுறதுக்கு வந்திருக்கோம். பார்த்து போங்க. ஓகே நீங்கள் பார்த்து போங்க, போயிட்டு கால் பண்ணுங்க. ஓகே பாய். மகாவை ட்ராப் பண்ணிவிட்டு அப்படியே வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு நினச்சோம். எங்கள் ஃப்ரெண்டு மணி அப்படியே வாங்க வெளியே போகலாம் அப்படின்னு சொல்லி அம்மூருக்கு கூப்பிட்டாங்க. சரி வரோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கிளம்பி வந்துட்டோம். நாங்கள் அங்கே கடையில் உட்காந்துருக்கும் போது பாண்டி அக்கா, செல்வி அக்கா, மகிழினி எல்லாரும் வீடியோ கால், குரூப் கால் வந்தாங்க. ஸோ அவங்கக்கிட்ட பேசிகிட்டே வந்து சாப்பிட்டுட்டு இருந்தோம். சுதனுக்கு எப்போ காலேஜ் அப்படின்னு சிலர் கேட்டிருந்தாங்க. சுதனுக்கு இந்த வீக்கில் காலேஜு. நாளைக்கு நைட்டு ஊருக்கு கிளம்புறோம் அப்படின்னு சொன்னதுக்கு மகிழினி எங்கே ஃப்ளைட்டில் போகிறீங்களா அப்படின்னு கேட்டுட்டு இருந்தா. ஏய் சுதன்லாம் காலேஜுக்கு போகிறான், ஹாஸ்டலுக்கு போகிறான். இந்த பிள்ளை இப்போயே ஹாஸ்டலில் வைக்கலாமா? 8th நான் 2 இயர்ஸில் ஒன்று ஹாஸ்டலில் விட்றோண்டி. நாங்கள் கெட்ட பசங்களோட சேரக்கூடாது. ஹாஸ்டலுக்கு போயிட்டு அம்மா வேணும்னு அழுகக்கூடாது. அண்ணா போய் அழுகுது வேற அழுமூஞ்சி அழுகாத. என்னை எத்தனை தடவை கிண்டல் பண்ணிருப்ப, பாவம் உனக்கு இருக்கு. கொஞ்ச நேரம் அப்படியே பேசிட்டு இருந்துட்டு சாப்பிட்டுட்டு அப்படியே கிளம்பிட்டோம். சாமி ஊர்வலமாக போகுது. அவ்வளோதான், இந்த விளாக் இதோட முடிஞ்சது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் பாய்.